ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸை பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். இது எபிசோடு 5. இதுக்கு முன்னாடியே 1லேருந்து 4 வரைக்கும் ரிவ்யூ பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் எந்த இடத்துல எபிசோடு 4 முடியுதோ அந்த இடத்துல தான் இந்த எபிசோட் 5யும் ஆரம்பிக்குது. வில் வந்துட்டு வெக்னாவோட சக்தியை எடுத்து எல்லா டெமோகார்கனையும் கொண்டு போடுறாரு. இதை எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. போன எபிசோட்லயே வெக்னாவை காட்டியிருப்பாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு 12 வெசல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெக்னா சொல்லிட்டு போவான். அதை வில்லு எல்லாத்துட்டையும் சொல்றான். ஆனா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களை எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டான், எல்லா குழந்தைங்களையும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் மிலிட்ரி இவங்களை துரத்துது. இவங்க பழையபடி அந்த டனலுக்குள்ள பூந்துடுறாங்க. கட் பண்ணா வெக்னாவை காட்டுறாங்க. போன எபிசோட்ல ஹாலியை என்ன பண்ணானோ அதே மாதிரியே மிச்சம் இருக்க குழந்தைங்களையும் ஹை மைண்டுக்குள்ள கனெக்ட் பண்ணிடுறான். அவங்கள எல்லாம் ஹாலி இருக்க அதே வீட்டுக்கு திருப்பி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் அங்க உங்க மூலியமா நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். அங்க மான்ஸ்டர்ஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க, நாமெல்லாம் நிம்மதியா இருக்கலாம், நீங்களும் ஹீரோஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த வீட்லயே இருக்க வைப்பான். ஆனா ஹாலி மட்டும் நீங்க எப்ப கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அதுக்கு வெக்னா இருந்துட்டு, நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன், நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை செஞ்சாதான் நாமெல்லாம் விடுதலையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கட் பண்ணா லெவனோட சிஸ்டரை காப்பாத்திருப்பாங்க போன எபிசோட்ல. அவங்கள கூட்டிட்டு போவாங்க காப்பாத்தி. அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது அந்த சிஸ்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களோட சக்தியை பயன்படுத்தி அந்த மிலிட்டரி லேப்ல இருக்க மாதிரியே செட் பண்ணிட்டு வருவாங்க. அதை அந்த லேடி கேங்கிற அந்த டாக்டரு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை லெவன்ட்ட சொல்லுவாங்க. கட் பண்ணா இவங்க அந்த டனல்குள்ள போன அந்த சீனை காட்டுறாங்க. போன எபிசோட்லயே லூகாஸ்க்கு அடிபட்டிருக்கும். அந்த டெமோகார்க் அட்டாக் பண்ணியிருக்கோம். அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி மெதுவா கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இன்னொரு 11 கிடைச்சிட்டான், அது வில்லு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வில்லுக்கு நம்பிக்கையே இல்லை. நான் ஹை மைண்டு கூட கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த சக்தியை உபயோகிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் நம்பிக்கை கொடுப்பாங்க, என்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்புவாங்க. அதுக்கப்புறமா லெவனை காட்டுறாங்க. லெவன் ஹாப்பர் கூட தன் தங்கச்சியை காப்பாத்திக்கிட்டு போன எபிசோட்ல ஜஸ்டின், ஸ்டீவ், நான்சி இவங்கெல்லாம் அப்சைட் டவுனுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க வந்தப்ப அந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்க. அங்கிருந்து தான் லெவனுக்கு ரேடியோ மூலம் கான்டாக்ட் பண்ணி நீ இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனாலதான் இவங்களும் இங்க வருவாங்க. பார்த்தா அவங்க யாரும் அங்க இருக்க மாட்டாங்க, வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா போன எபிசோட்லயே அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி அந்த ஹாக்கின்ஸ் லேபுக்கு போவாங்க. இது தெரியாம இவங்க இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவ், ஜஸ்டின், நான்சி இவங்களெல்லாம் காட்டுறாங்க. ஹாக்கின்ஸ் லேபுக்கு போய் உள்ள எல்லாம் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு 2 டீமா பிரிஞ்சு உள்ள செக் பண்ணி பார்க்கறாங்க. கட் பண்ணா ஹென்ரியோட வீட்டை காட்டுறாங்க. அதாவது ஹாலி இருக்க வீட்டை. எல்லா பசங்களும் ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. ஆனா ஹாலி மட்டும் எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. போன எபிசோட்லயே மேக்ஸை காட்டியிருப்பாங்க. அந்த மேக்ஸ் ஒரு ஐடியா சொல்லியிருப்பா, நீ வெக்னாவோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, அவன் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வைப்பா. அதனாலதான் அவ திருப்பி வந்திருப்பா. இப்போ வெக்னா எங்கேயும் போக மாட்டான்னு தெரிஞ்சோடனே அவளுக்கு ஒரே பயமா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா ஆளு என்ன பண்றா யாருக்கும் தெரியாம திருப்பியும் மேக்ஸை பார்க்க காட்டுக்குள்ள போவா. பின்னாடியே டெரிக்கும் வந்துருவான். டெரிக் அப்பதான் மேக்ஸ் பாக்குறா. 2 பேரும் அறிமுகம் ஆறாங்க. நீ எதுக்கு காட்டுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி ஆளி கேட்பா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எஸ்கேப் ஆக போறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும், எதுவும் மறைக்காதீங்க, நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி டெரிக் கேட்பான். அதுக்கு ஹாலி இருந்துட்டு, நீ எங்க கூடலாம் வர முடியாது, அதுக்கு பதிலா நீ உதவி பண்ணலாம், திசை திருப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. டெரிக்கும் அதை ஒத்துக்குவோம். அதுக்கப்புறமா லூகாஸோட தங்கச்சி, அப்புறம் வில்லு இவங்கெல்லாம் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அவங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருப்பாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து வெக்னாவை எப்படி சாவடிக்கலாம், இப்பதான் வில்லுக்கு பவர் வந்துருச்சு, அதை வச்சு இனிமேல் டெமோகார்கனை கொல்ல வேணாம், நேராக வெக்னாவே கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போடும்போது அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்காம இருக்கும். அப்பதான் லூகாஸ் ஒரு ஐடியா சொல்லுவான். நாம செத்துப்போன டெமிகார்கனை கரண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணி அதுக்கு கொஞ்ச நேரம் உயிர் வரும், அந்த டைம்ல வில்ல அதோட கனெக்ட் பண்ண வச்சிடலாம். அப்ப கனெக்ட் பண்ணானா வெக்னாவோட கனெக்ட் ஆகி வெக்னாவை கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி லூகாஸ் ஐடியா கொடுப்பான். இந்த பக்கம் லூகாஸோட தங்கச்சி ஒரு ஐடியா கொடுப்பா. ஜஸ்டின்,
ஸ்டீவ் இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது அப்சைட் டவுனுக்குள்ள. அதனால அதை கண்டுபிடிக்க டஸ்டினோட ப்ரொஃபஸர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவர்கிட்ட போய் ஹெல்ப் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அதுலயே பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான்சி, ஸ்டீவ் இவங்களெல்லாம் காட்டுறாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, 2 டீமா பிரிஞ்சு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடும் போது நான்சிக்கும் ஜானத்தனுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும் போல இருக்கு, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லா உருகி போய் கிடக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாங்க. ஜஸ்டினும் ஸ்டீவும் வேற ஒரு இடத்துல, அதாவது போன சீசன்ல காட்டின லெவன் இருந்த அந்த பிளே ஏரியாவை காட்டுறாங்க, அதாவது ஹாக்கின்ஸ் கிளப்ல இருக்க பிளே ஏரியாவை காட்டுறாங்க. அங்க இவங்க ஏதோ சர்ச் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா லெவனையும் லெவனோட சிஸ்டரையும் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, லெவன் கேட்குறா, உன்னை ஏன் கடத்தி வச்சிருந்தாங்க, உன்னை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்கும் போது அப்போதான் அந்த சிஸ்டர் சொல்றாங்க, என் கூட இருக்கிறவங்கள கொன்று கடத்திட்டு போய் என்னை அந்த லேப்ல அடைச்சி வச்சு என் ரத்தத்து மூலியமா நிறைய பெண்களுக்கு கர்ப்பமடைய வச்சு அது மூலியமா வர குழந்தைய நம்மள மாதிரியே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் ரத்தம் அவங்களுக்கு செட் ஆகாதனால ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க, நீ தான் அவங்க அடுத்த டார்கெட்டு, அதனாலதான் உன்னை தேடிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லுவான். சொன்ன உடனே லெவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிப்பா. அதுக்குள்ள ஹாப்பர் வந்துட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. கட் பண்ணா ஹாலியோட இடத்த காட்டுறாங்க. ஹாலி மேக்ஸும் தப்பிச்சு போக அந்த ஒரு வழியை தேடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டெரிக் வந்துட்டு திருப்ப காட்டுக்குள்ள போற மாதிரி பிள்ளைங்க கிட்ட பாவலா காமிச்சு உள்ள போவான். அந்த பிள்ளைங்களாம் சேர்ந்து வெக்னா கிட்ட சொல்றதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் வில்லையும் ராபினையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் போன எபிசோட்ல நடந்த விஷயங்களை பத்திலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் தைரியமா எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாலியும் மேக்ஸையும் காட்டுறாங்க. அவங்க அந்த வழி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி உள்ள போறாங்க. உள்ள போனா அது ஹாலியோட நினைவு. அங்க வந்து ஹென்றி வந்து தன்னை பின்தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் வருது. அப்போ மேக்ஸ் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் கனவு, இதனால உனக்கு எந்த பாதிப்பும் நடக்காது, இதெல்லாம் உன்னோட நினைவுகள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாலிய சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறமா ஹாலி கிட்ட வந்து மேக்ஸ் கேட்கறா, வெங்கனா உன்னை எப்ப பார்க்க வந்தான் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடமா பாஸ் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டீவையும் டெஸ்டினி காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் எடியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் வாக்குவாதம் ஆயிருது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டை போட்டதுல ரேடியோ உடஞ்சு போயிருது. ஸ்டீவ் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஜஸ்டின் வந்துட்டு அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறான். அப்போ அங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். உள்ள போய் பார்த்தா பேனரோட ஒரு ஜேர்னல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நான்சியும் ஜானத்தனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அந்த உருகி போன இடத்துக்குள்ள அப்படியே உள்ள போறாங்க. அப்படியே டாப் ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. போனா அங்க ஏதோ தண்ணி மாதிரி இருக்க மாதிரி அவங்களுக்கு அந்த லைட் வெளிச்சத்துல தெரியுது. அப்பதான் ஜஸ்டின் சொன்ன அந்த சீல்டு ஜென்ரேட்டர்னு சொல்லியிருப்பான், அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போன எபிசோட்ல சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டெரிக்கை காட்டுறாங்க. அவன் காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பான். பின்னாடியே வெக்னா வந்து தடுத்து நிறுத்தி, நான் தான் காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, நீ ஏன் போன அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வெக்னாக்கு தெரிய வரும். அவன் பிளாக்மெயில் பண்ணுவான், உங்க அப்பா அம்மாவை கொண்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி. அதனால டெரிக்கும் பயந்துட்டு திருப்பி அந்த வீட்டுக்கே போயிடுவான். அதுக்கப்புறம் ஹாலியும் மேக்ஸையும் காட்டுறாங்க. அவங்க ஒவ்வொரு இடமா அப்படியே போயிட்டு இருக்காங்க. கடைசியா ஹாலியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மைக்கு வில்லெல்லாம் அவங்க பிளான் போட்ட மாதிரி செத்து போன டெமோகார்கனை எடுத்துட்டு வந்து ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு வில்லு வந்து ஹை மைண்டு கூட கனெக்ட் ஆக தயாராகிறான். இவங்களும் பவரை ஆன் பண்றாங்க. அதே மாதிரி டெமோகார்கனுக்கு உயிர் வருது. வில்லும் டெமோகார்கனோட கனெக்ட் ஆயிடுறான். கனெக்ட் ஆகி டெரிக்கோட கண்கள் வழியா அந்த குழந்தைங்களையும் பார்க்கறான். அதுக்கப்புறம் ஹென்ரியும் பார்க்கறான். பார்த்தா மேக்ஸும் ஹாலியும் இருக்கிற இடத்துக்கே ஹென்றி போயிடுறான். போயிட்டு கொல்லலான்னு போறான். அப்படி கொல்லும் போது ஹாலியை விட்டுருவான். ஏன்னா ஹாலி அவனுக்கு தேவைப்படுது. அதனால மேக்ஸை மட்டும் கொல்லலான்னு ட்ரை பண்றான். ஆல்மோஸ்ட் சாவர அளவுக்கு மேக்ஸ் போயிடுறா. அப்போ வந்து வில்லு வந்து ஹென்ரியோட மைண்டை டேக் ஓவர் பண்ணி ஹென்ரியோட காலை ஒடிச்சு போடுறான். அதுக்கப்புறமா ஹென்றி மூலியமா மேக்ஸ் கிட்ட, நீ இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவங்களும் ஓடி போயிடுறாங்க ஹாலியை கூட்டிகிட்டு. அதுக்கப்புறம் ஹென்றி என்ன பண்ணுறான், என் மூளையிலேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி ஹென்றி சொல்கிறான். ஆனால் அவன் போக மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் ஹென்ரியோட மைண்டை அவன் கேப்சர் பண்ணிடுறான்.
எல்லா குழந்தைங்கள பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் ஜஸ்டினை காட்டுறாங்க. ஜஸ்டின் வந்துட்டு அந்த ஜேர்னலை படிச்சுட்டு நாம தேடி வந்தது ஃபீல் ஜெனரேட்டர் கிடையாது, அது வந்து ஒரு சயின்ஸு, அதை நம்ம தொட்டோம்னா நாம எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லலான்னு நினைப்பான். அதுக்குள்ள நான்சியும் ஜானத்தனும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இவன் ரேடியோவும் உடஞ்சு போனதுனால அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. டீவும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். ஏன்னா இவன் தரிச்சு ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவான். அதுக்குள்ள நான்சி வந்து துப்பாக்கி எடுத்து ட்ரூவா அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. மொத்தத்தில் அந்த எபிசோட்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஹென்ரியோட பிளான் என்னன்றது இது வரைக்கும் தெரியல. இன்னும் 2 எபிசோடு இருக்கு. மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.